முதலாவது நம்ம பார்க்கிறோம், இதுல ஒரு கான்ட்ராஸ்ட். இந்த கான்ட்ராஸ்ட் முரண்பாடு அந்த வசனத்துல பாருங்க, இயேசுவானவர் சொன்னதுல, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். You you worship what you do not know. We worship what we know. ஏன் இயேசுவானவர் அப்படி சொல்றாரு? இன்டைரக்டா மறைமுகமாக என்ன சொல்றாருன்னா, இயேசுவானவர் ஹீப்ரு பைபிள் 39 புஸ்தகங்களும் இருக்கிற பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை. அப்ப இயேசுவானவர் காலத்துல முழுமையாக கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த 39 புஸ்தகங்களும் ஆதியாகமம்ல இருந்து மலாக்காய், மல்கியா வரையும். அப்ப இயேசுவானவர் இன்டைரக்டா இந்த மாட்ட சொல்றாரு, சமாரியர்களே, நீங்க முதல் 5 புஸ்தகம் தான் நினைக்கிறீங்க, அது தப்பு. 39 புஸ்தகங்களிலும் தேவன் தன்னை பற்றி அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இட்ஸ் கால்ட் ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன். அப்ப என்ன ஆகும்? நீங்க இந்த 39 புஸ்தகங்களையும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, தேவன் யார், பிதாவானவர் யார், எப்படி வழிபடணும், எங்க வழிபடணும்னு. ஆனா உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதே. நீங்க டெலிபரேட்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, தெரிந்தே. அப்போ இயேசுவானவர் சொல்றாரு, இந்த இடத்துல இந்த அம்மாட்ட சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், அறியாத தேவனை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். நாங்களோ, யூதர்களோ அறிந்திருக்கிற தேவன், எங்கள்கிட்ட 39 புஸ்தகங்களும் இருக்கு, நாங்கள் அவரை அறிந்து தொழுது கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றார், ஏனென்றால், ரீசன் சொல்றார், ஏனென்றால் யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வருது. யூதர்கள் வழியாய், புறஜாதியாரோ சமாரியார்கள் வழியாகவோ வரவில்லை. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் மட்டும்தான் வருகிறது. சால்வேஷன் இஸ் ஃப்ரம் த ஜூஸ். ஏன் அப்படி சொன்னாரு? சால்வேஷன் இஸ் ஃப்ரம் த ஜூஸ். அதுக்கு 2 ரீசன் இருக்கலாம். முதலாவது, இயேசுவானவர் ஒரு யூதன், அவரே யூதர்கள் வழியாய் வந்தார். யோசேப்பு, மரியாள் அவர்கள் யூதர்கள். அப்போ இந்த வசனம் எதை குறிக்கலாம்? இயேசுவானவர் குறிப்பிட்டிருக்கலாம்னா, ரட்சிப்பு என் வழியாய் வருகிறது, நான் ஒரு யூதன், அதனால ரட்சிப்பை கொண்டு வந்தது நானே. நீங்க அப்போஸ்தலர் 4:11-12 பார்த்தீங்கன்னா, அங்க பேதுரு சொல்ற காரியம் இதுதான். இயேசுவானவரை பற்றி, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். This Jesus is the stone which was rejected by you, the builders, which has become the cornerstone. And there is salvation in no one else, for there is no other name under heaven given among men by which we must be saved. வேறொரு நாமம் கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னார். வேற வழியே இல்லை. இந்த சால்வேஷன், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய், இயேசுவாகிய யூதர் வழியாய் வந்தது. அது ஒரு வகையில எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஈவன் மோர், இதை விட ஜாஸ்தியாகவும் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 9வது அதிகாரம் போங்க. ரோமர் 9, ரோமன்ஸ் 9. இதுல பவுல் முதல் 5 வசனங்கள்ல சொல்றது இதுதான். ரோமன்ஸ் 9, ரோமர் 9வது அதிகாரம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. இது பவுல் சொல்றது. அவருக்கு என்ன மனவேதனை, துக்கம்? நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையே சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. இப்ப கவனிங்க, 3வது வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, they are Israelites. இப்ப அவங்களுக்கு கொடுத்ததை சொல்றாரு பாருங்களேன். புத்திர சுவிகாரம், அடாப்ஷன், மகிமை, க்ளோரி, உடன்படிக்கை, கவனன்ஸ், நியாய பிரமாணம், கிவிங் ஆஃப் த லா, தேவாராதனை, வர்ஷிப் or service, வாக்கு தத்தங்கள், ப்ராமிசஸ் அவர்களுடையவைகளே. இதுதான்
இங்க இயேசுவானவர் குறிப்பிட்டிருக்கலாம். தன்னையும் குறிப்பிட்டிருக்கலாம். இங்க இஸ்ரவேலர் மக்களுக்கு தான் தேவன் என்ன கொடுத்தாரு? எல்லா விதமான உடன்படிக்கைகள், ப்ராமிசஸ், நியாய பிரமாணங்கள், வாக்குத்தத்தங்கள், புத்திர சுவிகாரம், இது நேஷனா அவங்கள தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்துல இல்ல, இது ரட்சிப்புல. ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரியாக இஸ்ரவேலரை தான் அவர் குறித்தார். இப்போ அது மட்டும் இல்லாம 5வது வசனம் பாருங்க. டு them belong patriarchs, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. யார் அந்த பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அது மட்டும் இல்லாம அந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 அவருடைய பிள்ளைங்கள் எல்லாரும் குமாரர்கள், அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலரே. இந்த மாதிரி அவர்கள் வழியாய் எவென்ச்சுவலி வந்ததுதான் இயேசுவானவர். சோ இங்க இயேசுவானவர் சொல்றது சால்வேஷன் இஸ் ஃப்ரம் த ஜூஸ்ன்னு சொல்றது, ரட்சிப்பு இஸ்ரவேலர் வழியாய் வந்தது, யூதர்கள் வழியாய் வந்ததுன்னு சொன்னது, இதையும் குறிப்பிட்டிருக்கலாம். இப்படிதான் யூதர்கள் வழியாய் வந்தது. யாருக்கு? எல்லா மக்களுக்கும். புறஜாதியாருக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேலர் மக்களுக்கு மட்டும் இல்ல, சமாரியா பெண்ணுக்கு மட்டும் இல்ல, சமாரியாருக்கு மட்டும் இல்ல, அவர் உலகத்தின் இரட்சகர். he is the savior of the world அப்படின்னு சொல்லி இந்த யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். சோ இங்க இயேசுவானவர் சொன்னது நம்ம பார்த்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்கலாம். நீங்க அப்புறமா 1 பேதுரு 1ல பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளும் அவர்களுடையவர்கள். நம்ம சொல்றோம் ஐசாயா, ஏசாயா, எரேமியா, இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இஸ்ரவேல் யூத மக்கள். சோ அவங்க என்ன பண்ணாங்க? தேவன் யார், தேவன் எப்படி நம்மளை ரட்சிக்கிறார், நாம என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இதையெல்லாம் நம்மகிட்ட தேவன் சொன்னது இந்த யூதர்கள் வழியாக தான் சொன்னார். சோ இயேசுவானவர் இங்கே நம்மகிட்ட சொன்னது, நீங்கள் தெரிந்து கொள்ளாதவரை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இப்ப அடுத்த வசனங்கள் 23ல இருந்து 24வது வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமான வசனங்கள். 23, 24 நம்ம சொன்ன இந்த 21ல இருந்து 24வது வசனங்களுக்கான தலைப்பு என்னன்னா சின்சியர் காங்கிரிகேஷன் சொன்னோம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிற சபை. தொழுது கொள்ளுகிற சபை மட்டும் இல்ல, தொழுது கொள்ளுகிறவர்கள் மட்டும் இல்ல, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். பொய்யாய் அப்ப தொழுது கொள்ளலாமா? தொழுது கொள்ளலாம். அதனாலதான் இயேசுவானவர் இப்ப 23, 24ல அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படிப்பட்டது. ஒரு தடவை வாசிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது 23வது வசனம், யோவான் 4. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், ட்ரூ வர்ஷிப்பர்ஸ், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இதுதான் உண்மையாய் தொழுது கொள்ளுதல். நம்ம நிறைய நேரத்துல நம்ம வர்ஷிப் பண்றோம், தொழுது கொள்ளுகிறோம், இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம், இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். But the hour is coming and is now here when the true worshippers will worship the Father in spirit and truth, for the Father is seeking such people to worship him. God is spirit, and those who worship him must worship in spirit and truth. Must, வேண்டும். இதுதான் மெய்யாய் தொழுது கொள்ளுதல், உண்மையாய் தொழுது கொள்ளுதல். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கோ இல்ல தனிப்பட்ட முறையிலோ இல்ல ஃபேமிலியா வர்ஷிப் பண்றோம். ஆனா அந்த வர்ஷிப் உண்மையான வர்ஷிப்பா? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறோமா? சோ தேர்ட் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 21வது வசனத்துக்கு ஒரு சேஞ்ச்னு சொன்னோம். இயேசுவானவர் சொல்றாரு, இனிமேல் இந்த இடத்துலயோ எருசலேமிலேயோ வர்ஷிப் பண்ற காலம் முடிவடையுது அப்படின்னு சொல்லி 21வது வசனத்துல சொல்றாரு. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம்னு சொல்றார். 22ல கான்ட்ராஸ்ட், முரண்பாடு,
அந்த முரண்பாடு என்ன? நீங்கள் சமாரியார்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளாதவரை நீங்க தொழுது கொள்றீங்க. நாங்க தெரிந்து கொண்டவர். அது ஒரு முரண்பாடு. அது கான்ட்ராஸ்ட். இந்த வசனம் 23வது வசனம், இட்ஸ் அபௌட் தி சாய்ஸ். விருப்பம். இந்த விருப்பம் வந்து தொழுது கொள்ளுகிறவர்களுடைய விருப்பம் இல்ல. நம்மளுடைய விருப்பம் இல்ல. இந்த சாய்ஸ் வந்து யாரை நம்ம தொழுது கொள்ளுகிறோமோ அவருடைய விருப்பம். நம்ம யாரை தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறோம்? பிதாவாகிய தேவனை. அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். இட் இஸ் த சாய்ஸ் ஆஃப் காட் த ஃபாதர். அந்த விருப்பம் என்னது? எதை பற்றினது? எந்த விதமான மக்கள் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும்? எந்த விதமான மக்கள்? எல்லா விதமான மக்களும் தொழுது கொள்ளலாமா? எப்படி வேணா தொழுது கொள்ளலாமா? இங்க முன்னாடி வசனத்துல நம்ம பார்த்தோம், இடம்ன்றது ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்லிட்டாரு. அப்ப இடம் வந்து ஒரு மேட்டரே இல்லைன்னா வேற ஏதாவது will it matter? வேற ஏதாவது பொருட்டா இருக்குமா தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு? சோ இப்ப இந்த வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. பட் த அவர் இஸ் கமிங். இததான் முன்னாடி 21லயே சொன்னார் இல்லையா? நான் சொல்லுகிறதை நம்பு அப்படின்னு சொல்லி பிதாவை எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. காலம் அதே மாதிரி திரும்பி ரிப்பீட் பண்றாரு. த அவர் இஸ் கமிங். தொழுது கொள்ளும் காலம், நேரம், இந்த சீசன் வருது. அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன், லாஸ்ட் டைமும் சொன்னேன், இது பிரசன்ட் இண்டிகேட்டிவ் சென்ஸ் சொல்றப்பயே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றது. வந்துகிட்டே இருக்கு. இப்போ அவர் இன்னொன்னு ஆட் பண்றாரு இந்த வசனத்துல. பட் the hour is coming and is now here. வந்து விட்டது. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன யாராவது நம்ம வீட்டுக்கு கார்ல வராங்கன்னா, வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்ப சொல்றப்பயே அவங்க கார முன்னாடி பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது பேசுறப்பயே நடக்கிற காரியம். அந்த மாதிரியான ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அந்த கால அந்த காலம் என்ன காலம்? இப்ப பாருங்க அவர் சொல்றத. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இந்த வார்த்தை தொழுது கொள்ளுதல். இப்ப நம்ம ரெவலேஷன் 15ல பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ல தொழுது கொள்ளுதல். நம்ம இந்த வார்த்தையை நம்ம நிறைய நேரத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப கேஷுவலா வொர்ஷிப் பண்ணுவோம். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னு சொல்லுவோம். ரைட்? அதே மாதிரி வந்து நம்ம ஆராதனை முறைன்னு சொல்லுவோம். வொர்ஷிப், ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப்னு சொல்லுவோம். இல்லனா பேப்டிசம் சர்வீஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? திடப்படுத்துதல், டெடிகேஷன் வொர்ஷிப். அப்ப சொல்றப்ப என்ன சொல்லுவோம்? திடப்படுத்துதல் ஆராதனைன்னு சொல்லுவோம். சோ நம்ம இப்ப குவிக்லி வாட் இஸ் திஸ் வொர்ஷிப்? வொர்ஷிப் தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? நிறைய பேருக்கு அது தெரியாது. தொழுது கொள்றோம் அப்படின்ற வார்த்தை ஓட மீனிங். சர்ச்சுக்கு போனீங்களா? போனோங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு போனோம்? நாங்க போனது வந்து தொழுது கொள்ளுகிறதற்காக. வொர்ஷிப் பண்ண தான் நம்ம போறோம். இல்ல கூடுகிறோம். இந்த வொர்ஷிப் என்ற வார்த்தைய கவனிங்க. இந்த 20ல இருந்து 24 5 வசனங்கள்ல இந்த யோவான் 4ல எத்தனை முறை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசுவானவரும் சமாரிய பெண்ணும் 10 முறை. 5 வசனங்கள்ல 10 முறை. ஆல்மோஸ்ட் 2 பெர் வெர்ஸ். ஒவ்வொரு வசனங்களும் 2, 2 தடவை வரும். ஆல்மோஸ்ட் ஆவரேஜ்ல 10 தடவை. இப்ப நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை தொழுது கொள்ளுதலோ ஆர் வொர்ஷிப் என்ற வார்த்தையோ கவனிங்க. எத்தனை தடவைன்னு? 23வது 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இது இந்த சமாரிய பெண் சொல்றது. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது வொர்ஷிப். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அம்மா சொல்றது. தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. 2வது தடவை. சோ 2 தடவை இந்த அம்மா ஒரே வசனத்துல சொல்லிருச்சு நமக்கு. இப்ப பாருங்க இயேசுவானவர் மீதி 8 தடவை யூஸ் பண்றாரு பாருங்க. அடுத்த 4 வசனங்கள்ல. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஃபர்ஸ்ட் டைம் இயேசுவானவர், ரைட்? மொத்தம் 3 தடவை. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும்
தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். 8 தடவை இந்த வசனங்கள்ல 4 வசனங்கள்ல இயேசு சொல்றதுல 8 தடவை அவர் தொழுது 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 வொர்ஷிப் பேர் சொல்றார். ஸோ அப்படின்னா இந்த காரியம் அந்த அம்மா கேட்ட காரியம் 2 தடவை யூஸ் பண்ணுச்சு வொர்ஷிப். 8 தடவை இயேசுவானவர் பயன்படுத்துகிறார். இந்த 23, 24வது வசனங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிற வசனங்கள்ல 5 முறை இயேசுவானவர் பயன்படுத்துகிறார். ஜஸ்ட் 2 வசனங்கள்ல வொர்ஷிப். ஸோ அப்போ வொர்ஷிப் தொழுது கொள்ளுதல்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்கணும். ரெவலேஷன்ல படிச்சோம், தொழுது கொள்ளுகிறார்கள்னு. தொழுது கொள்ளுவது என்றால் என்ன? தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வொர்ஷிப்ன்ற ஒரே வார்த்தை தான் இருக்கும். தமிழ்ல இந்த வார்த்தை வொர்ஷிப் ஆர் இந்த கிரேக்க வார்த்தையை 4 விதமா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 4 விதம். முதலாவது இந்த வார்த்தையை நம்ம இப்ப பார்த்தோம், தொழுது கொள்ளுதல். தொழுது கொள்ளுதல், ரைட்? இதுதான் நம்ம இந்த வார்த்தை தொழுது கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணிந்து கொள்ளுதல். பணிந்து கொள்ளுதல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பணிந்து கொள்ளுகிறது. வொர்ஷிப்ன்ற பணிந்து கொள்ளுகிறது. நம்ம சொல்லும் வொர்ஷிப் பண்றோம்னு, வொர்ஷிப் பண்ணுகிறது என்பது பணிந்து கொள்ளுதல். நிறைய இடத்துல அது பயன்படுத்தியிருக்காங்க. 2வதா அதிகமா பயன்படுத்தினது தான் இந்த தொழுது கொள்ளுதல். 3வதாக பயன்படுத்துகிற வார்த்தை நம்ம யூசுவலா யூஸ் பண்றது இதுக்கு. நம்ம சொல்ல மாட்டோம் தொழுது கொள்ள போனோம்னு, ஆராதிக்க போறோம்னு சொல்லுவோம். ஆராதனை, அந்த வார்த்தையை தமிழ் பைபிள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வணங்குதல். அது வணங்குதல் 1 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பணிந்து கொள்ளுதல். 2வதாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணதான் தொழுது கொள்ளுதல். 3வதாக பயன்படுத்தியிருக்க தமிழ் பைபிள்ல ஆராதனை. 4வது தான் வணங்குதல். இப்போ இந்த கிரேக்க வார்த்தை வொர்ஷிப் தொழுது கொள்ளுதல், இங்க பயன்படுத்திக்கிற வார்த்தை தான் ப்ராஸ்குனையோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இது காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் வேர்டுனா 2 வார்த்தையை சேர்த்து சொல்றது, இணைத்து சொல்றது. ப்ராஸ் அப்படின்னா ஒரு நோக்கி, டுவர்ட்ஸ். அடுத்தது குனையோ, அந்த வார்த்தை அதோட மீனிங் முத்தமிடுவது, கிஸ், டுவர்ட்ஸ் கிஸ்ஸிங். ஒரு முத்தமிட நோக்கி போவது. என்ன இதோட மீனிங்? லிட்ரலி இதோட மீனிங் என்னன்னா, நேரடியாக எப்படி ஒரு நாய் தன்னுடைய எஜமானின் கையை நோக்கி முத்தமிட போதோ, ஏன்னா அந்த கை தான் அதுக்கு எல்லாம் கொடுக்கிறது, அதுக்கு எல்லாம் செய்யறது. அந்த மரியாதையுடன் போய், அந்த அன்புடன் போய் எப்படி முத்தமிடுவதோ அது போன்ற ஒரு காரியம். ஃபிகரேட்டிவ்லி இதோட மீனிங் என்ன? இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருவன் ஆர் ஒருத்தி முழங்கால் படியிட்டு இந்த ஃபோர்ஹெட்ன்னு சொல்றோம் இல்லையா, நெத்தியை அந்த இடத்தை நோக்கி வைத்து டச் பண்ணி மிகுந்த மரியாதை செலுத்துவது, ஒரு ப்ரொஃபவுண்ட் ரெவரன்ஸ். நான் சொன்ன இந்த வார்த்தை ப்ராஸ்குனையோ அப்படின்ற வார்த்தை தான் நம்ம இங்கிலீஷ்ல வொர்ஷிப், தமிழ்ல தொழுது கொள்ளுதல்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா, ஒரு ப்ரொஃபவுண்ட் ரெவரன்ஸ், மிகுந்த மரியாதையுடன் முழங்கால் படியிட்டு தன்னுடைய நெத்தி அந்த இடத்தை தொடுற அளவுக்கு எப்படி பவ் பண்ணி நம்ம வழிபடுறோமோ அதை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. இந்த ஈக்குவலண்ட் ஹீப்ரு வார்த்தை, எபிரேய மொழியில நம்ம இதே வார்த்தையை பார்க்குறோம். அந்த வார்த்தை தான் ஷாஹான்ற வார்த்தை. இது எபிரேய மொழி. அதோட மீனிங் என்னன்னா, டு பவ் டவுன், தலை வணங்குவது, இல்லைன்னா ஈவன் ஃபால் டவுன், விழுந்து வணங்குவது. இந்த வார்த்தையை நீங்க போய் அப்புறமா படிக்கலாம். ஆதியாகமம் 43:28, ஜெனசிஸ் 43:28 இந்த வார்த்தையை எங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா, யோசேப்பு எகிப்தின் அதிபதி ஆகிவிட்டான். அப்போ அங்க ஒரு பஞ்சம் வருது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பிரதர்ஸ், அவனுடைய சகோதரர்கள் எப்படி அவனை வித்தாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி வராங்க. அவங்க இவன் அதிபதின்னு தெரிஞ்சு, அப்போ இதுதான் பார்ப்பீங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அவங்க
they bowed their heads and prostrated themselves அப்படின்னு இருக்கு. தலை குனிந்து வணங்கினார்கள். யார? யோசேப்பு. அப்படிப்பட்ட மிகுந்த மரியாதை. ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு தெரியல. அப்ப அவங்க யோசேப்பை நம்பி வராங்க. அப்ப அவரிடத்துல வந்து அவர் எப்படிப்பட்ட அதிபதி, எவ்வளவு உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்லி தலை வணங்கினார்கள். அதே வார்த்தை வந்து ஏசாயா 49:7 இருக்குது. ஐசையா 49:7. இது மேசியாவை பற்றின ஒரு வார்த்தை. அங்க நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, கிங்ஸ் ஷால் ரைஸ், shall see and arise princes and they shall prostrate themselves. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். prostrate. நம்ம சொல்லுவோம் சாஷ்டாங்கமா விழுவுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு. அதுதான் worship. லிட்டரலி அதான் worship. நம்ம வந்து அதனால நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சாஷ்டாங்கமா விழுகிறது எதுக்கு? மிகுந்த மரியாதை செலுத்தும் போதுதான். நம்ம எல்லாத்துட்டையும் விழுவ மாட்டோம். சின்ன பிள்ளைங்க முன்னாடி விழுவ மாட்டோம். ஆனா நம்ம யாருக்கு அதிக மரியாதை செலுத்துவோமோ, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வருவாங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவர் போற வழியில அவர்கள் இந்த மாதிரி தான் விழுந்து, அவர் சென்ற அந்த இடத்தை முத்தமிட்டு மரியாதை செலுத்துவார்கள். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு கிங்கோ, குவீனோ வர்றப்ப நெறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க தலை கொஞ்சம் குனிவாங்க அவங்க முன்னாடி. இல்லன்னா அவங்களுடைய ரைட் ஹேண்ட ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. முத்தமிடுவார்கள். ரைட்? நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் மிகுந்த மரியாதை. அதை தான் நாம் தொழுது கொள்றப்போ தேவனுக்கு செலுத்துகிறோம். வொர்ஷிப்னா ஜஸ்ட் போறதும் வரதும் கிடையாது. நாம் என்ன சொல்றோம்? நான் தேவனுக்கு மிகுந்த மரியாதையை செலுத்தி, அவர் அந்த மரியாதையை நான் என்னுடைய எப்படி நான் வழிபடுகிறேனோ, தொழுது கொள்கிறேனோ, அதன் மூலம் வெளிப்படுத்துகிறேன். ஸோ நம்ம வொர்ஷிப்ப எப்படி டிஃபைன் பண்ணலாம்? தொழுது கொள்ளுதல். நம்ம பார்த்தோம் இந்த வசனங்கள்ல 10 தடவ இந்த 2, 3, 5 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த சமாரிய ஸ்திரீ 2 தடவ, 8 தடவ இயேசுவானவர். அப்ப தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? ஆராதிக்கிறதுனா என்ன? பணிந்து கொள்ளுகிறதுனா என்ன? வணங்குறதுனா என்ன? இதுதான் வொர்ஷிப். வொர்ஷிப் இஸ் டு அக்னாலெட்ஜ் காட்ஸ் வொர்த்தினஸ். தேவனுடைய மதிப்பை நாம் முதலாவதாக ஏற்றுக்கொள்கிறோம். ரெவலேஷன் 15 நம்ம வாசிச்சோம். எப்படி அவர் மகிமையானவர். worthiness. அவருடைய மதிப்பை நாம் அறிந்து புரிந்து நாம் அதை ஒப்புக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சரணடைந்து ஒப்புக்கொண்டு சந்தோஷத்துடன் வெளிப்படுத்துகிறோம். That is what worship is to acknowledge God's worthiness and to express our absolute surrender and joyful submission to Him. நிறைய நேரம் worship பண்றப்ப தொழுது கொள்கிறோம். நம்ம தொழுது கொள்ளுதல் என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட தொழுது கொள்கிறோம்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏனோ தானோன்னு சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு இதை நம்ம உணர்றது இல்லை. நான் யாரை வொர்ஷிப் பண்றேன்? எதற்காக நான் இவன் தொழுது கொள்கிறேன்? நிறைய நேரம் நம்ம மக்களுக்காக தொழுது கொள்கிறோம். நான் போலனா இவங்க கேட்பாங்களே, இல்லை நான் வந்துட்டு இதை பண்ணலைன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களே, இப்படியே யோசிக்கிறோம். ஆனா worship அப்படின்றது இட் இஸ் அபவுட் காட்ஸ் worthiness. அந்த அளவுக்கு மரியாதை உடையவரா நீங்கள் சொல்றீங்களா உங்கள் தேவன்? அந்த மாதிரியான மரியாதைக்கு அவர் இஸ் he worthy of it? அவருக்கு இஸ் he worthy of honor? Is he worthy of dignity? Is he worthy of glory? மரியாதையோ கௌரவமோ கனமோ அவைகளுக்கு தேவன் உங்கள் தேவன் பாத்திரராய் இருக்கிறாரா? 2 ஆன்சர் தான். இல்லைன்னு சொன்னீங்கன்னா then there is no need to worship. இல்லையா? தொழுது கொள்ள அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் தேவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவருக்கு தகுதி இல்லை. ஆமான்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன மாதிரியான வழிபாட்டை நீங்கள் அவருக்கு are you giving? சும்மா ஆமான்னு சொல்லிட்டு
தப்பான வகையில நம்ம வொர்ஷிப் பண்ணக்கூடாது. சும்மா லிப் சர்வீஸ் குடுக்கிறது. ஆமா, எங்கள் தேவன் வந்து மகா கனம் பொருந்தினவர், மகிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு, பேருக்கு சொல்லிட்டு, நம்ம தப்பா, தப்பான முறையில, தப்பான ஒரு ஆட்டிட்யூடோட வொர்ஷிப் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை வொர்ஷிப்ன்ற இங்கிலீஷ் வார்த்தை, இது வந்து 1300s ஒரு 700 வருஷம் முன்னாடி, இன்னொரு வார்த்தை அதுலருந்து வந்த வார்த்தை. வொர்ஷிப் அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் வொர்த்ஷிப். வொர்த்ல இருந்தா வொர்த்தினஸ். நம்ம சொல்றோம், இந்த ஒரு பொருள் வொர்த்தாங்க அப்படின்னு கேட்கிறோம். இந்த இடம் வொர்த்தான்னு கேட்கிறோம். அப்படின்னா என்ன சொல்றோம்? இந்த இந்த இடம்க்கு இந்த மதிப்பு, தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். இந்த வார்த்தை நம்ம கேட்கக்கூடியது, உங்கள் தேவன் அவருக்கு நீங்கள் தொழுது கொள்கிறதற்கான வொர்த் இருக்கா? தகுதி இருக்கா? அவருக்கு இஸ் ஹி வொர்தி? சங்கீதம் 95 6வது வசனம். "ஓ கம், லெட் அஸ் வொர்ஷிப் and bow down, let us kneel before the Lord our maker." நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து, அந்த வார்த்தை இருக்கு வொர்ஷிப்க்கு. குனிந்து முழங்கால் படியிட கடவும். வொர்ஷிப், bow down, kneel down. அந்த அழைக்கிறாங்க. அதை எழுதின சங்கீதக்காரன் அழைக்கிறான். ஓ கம், வாங்க. எதுக்கு? இப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ளணும்? பணிந்து, குனிந்து, முழங்கால் படியிட வேண்டும். அந்த மாதிரி நம்ம வொர்ஷிப் இருக்கா? அப்படி இந்த தேவன், நம்ம வழிபடுகிற தேவன், இந்த பைபிள்ல இருக்கிற பிதாவானவர், நம்ம சொல்றோம், தேவன் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், இந்த திரியேக தேவன், இஸ் he worthy of worship? ஆமா, அவருக்கு தகுதி இருக்கு. அவர் கனம் பொருந்தினவர். அவருக்கு மதிப்பு இருக்கு. அவருக்கு கௌரவம் இருக்கு. அவருக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய தொழுது கொள்ளுதல் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கக்கூடாதுன்னா, டிஸ்ட்ராக்டடா இருக்கக்கூடாது. நானும் தொழுது கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கிறது. 2வது, டிஸ்ட்ராக்ஷனா இருக்கக்கூடாது மத்தவங்களுக்கு. ஏன்னா, அவங்களுக்கு அவங்க உண்மையா தொழுது கொள்ளலாம். நம்ம போய் என்ன பண்றோம்? இடைஞ்சல் பண்றோம். தேவையில்லாம நகர்றது, ஏதாவது கீழ போடுறது, எடுக்கிறது, பேப்பர நகர்த்துறது, ஒரே சவுண்ட் போட்டு அவங்களையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது, தேவையில்லாம சுத்தி பார்க்கிறதோ, தேவையில்லாம நகர்றது, இங்கேயும் அங்கேயும் போறது, தேவையில்லாம பேசுறது பக்கத்துல இருக்கவங்கட்ட. வொர்ஷிப் எல்லாரும் பண்றது. ஆராதிக்கிறது, தொழுது கொள்ளுகிறது. அப்போ போய் பேசிக்கிட்டு இருக்குது. "எப்படிங்க இருக்கீங்க? எப்படிங்க உங்க வேலை இருக்குது? இல்ல உங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு சுகம் இல்லையே?" இது வொர்ஷிப் பண்ற டைம்ல பண்ணக்கூடாது. ஏன்னா, தொழுது கொள்ளுதல்ன்றது தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அதற்காக தான் போறோம். அது மட்டும் இல்லாம, நெறைய பேர் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன்ல WhatsApp மெசேஜ், இல்ல டெக்ஸ்ட் மெசேஜ், Facebook, Twitter எப்போ? தொழுது கொள்கிறப்போ. தப்பான ஒரு காரியம். ஏன்னா, நம்ம என்ன சொல்றோம்? நான் வந்திருக்கிறது தேவனை பணிந்து கொள்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கு தானே போறோம். அதுதானே நம்ம பண்ண வேண்டிய காரியம். அது மட்டும் இல்லாம, சாப்பாட வந்து சாப்பிடாதீங்க. அன்லெஸ் மெடிக்கல்லி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சாப்பிடுங்க. மத்தபடி தொழுது கொள்ளுகிறப்போ, அங்க உட்கார்ந்துட்டு பிஸ்கட் சாப்பிடுறது, வேற ஏதாவது சாப்பிடுறது, அதே மாரி காஃபி குடிக்கிறது, இது தேவன் முன்பாக தொழுது கொள்கிறப்ப செய்யக்கூடிய காரியமான்னு யோசிங்க. தேவன் உங்கள் மனதிலே உண்மையாகவே அதிக மதிப்பும், தகுதியும் உள்ளவர்னா, அப்படி செய்றது சரியா? அது மட்டும் இல்லாம கேஷுவலா இருக்காதீங்க. உங்களையே நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கோங்க பிஃபோர் வொர்ஷிப்பிங். தொழுது கொள்ளுகிறதற்கு முன்பாக நமக்கு ப்ராப்பர் ஆட்டிட்யூட் இருக்கா? நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டிருக்கேனா? ஆண்டவர் முன்னாடி நான் போறேனே, அவரை வழிபட போகிறேனே, தொழுது கொள்ள போகிறேனே, அத உணருங்க.
அப்படியே போய் உட்கார்ந்து நானும் தொழுது கொள்கிறேன்னு சொல்லி பாடல் பாடாதீங்க. அப்புறம் மற்றவங்க வொர்ஷிப் பண்றத மட்டும் பார்க்காதீங்க. டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர். பி எ பார்ட்டிசிபென்ட். நீங்களும் பங்கேற்று அவரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா, ஒரு நாளைக்கு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல போட்டிருக்கு. ஒரு நாள் நாம் எல்லாரும் தேவன் முன்பாக நின்று கணக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம, வொர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றது இப்பல்லாம் வொர்ஷிப் என்ற வார்த்தைய வந்து சாங்ஸோட அசோசியேட் பண்ணிட்டோம். பாடல் பாடுறது. அதுதான் வொர்ஷிப்ன்னு நெனச்சுக்கிறோம். அது மட்டும் வொர்ஷிப் கிடையாது பைபிள பொறுத்தவரையும். வொர்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் சிங்கிங். பாடல் பாடுறது மட்டும் வொர்ஷிப் கிடையாது. பைபிள பொறுத்தவரையும், தேவனை பொறுத்தவரையும் அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. நான் பிரசங்கிக்கிறேன். ஒரு போதகர் பிரசங்கிக்கிறார்னா, ஹி இஸ் ஆல்சோ வொர்ஷிப்பிங் பை பிரீச்சிங். அது மட்டும் இல்லாம, நீங்க கேட்கிறீங்கன்னா, பிரசங்கிப்பதை கேட்பதும் வொர்ஷிப். அது மட்டும் இல்லாம, உபவாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, ராப்போஜனம் எடுப்பது, கம்யூனியன் அண்ட் ஆல்சோ ஆஃபரிங், காணிக்கை கொடுப்பது, இது எல்லாமே வொர்ஷிப். டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வொர்ஷிப். வேற வகையில நம்ம தேவனை தொழுது கொள்கிற காரியங்கள். இந்த வொர்ஷிப் தொழுது கொள்ளுகிறது. இயேசுவானவர் இங்கே சொல்றாரு, இந்த 21வது வசனத்திலயும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம்னு. நம்ம வொர்ஷிப்ன்றது, நம்ம தொழுது கொள்ளுகிறதுன்றது சர்ச்ல சண்டே பண்றது மட்டும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ பண்றது மட்டும் இல்ல. தொழுது கொள்ளுகிறதுன்றது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பிரைவேட், பெர்சனலாவும் பண்ணலாம். எப்ப வேணா பண்ணலாம். எங்க வேணா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம குடும்பமாக பண்ணலாம். வொர்ஷிப் தொழுது கொள்ளுகிறது. ஒரு குடும்பமாக பண்ணுகிறதும் தொழுது கொள்ளுதல். அதோட சேர்ந்தது தான் இந்த கார்ப்பரேட் வொர்ஷிப், காங்கிரிகேஷனல் வொர்ஷிப். அது வாரம் வாரம் பண்ணுகிற காரியம். நம்ம சண்டே அன்னைக்கு பண்ணுகிறது. ஸோ, நெக்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை நம்ம சொல்றோம், வொர்ஷிப் பண்றோங்க அப்படின்னு சொல்றப்போ, இல்ல யாராவது சொல்றப்ப, கேட்கிறப்போ, ஒரு சரியான புரிதலுடன் அத சொல்லுங்க. அதை செய்யுங்கள். ஸோ ஒரு தடவ வாசிச்சுட்டு தென் வில் கன்டின்யூ நெக்ஸ்ட் டைம். இப்ப பாருங்க 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் மகிமை பொருந்திய தேவனே, எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீர் உமது குமாரன் மூலமா மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்ட பரமபிதாவே, எங்களுக்கு இந்த வார்த்தைகளை இயேசுவானவர் இந்த சமாரிய பெண்ணிடம் பேசினதன் மூலம், யோவான் பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலின் மூலம் எழுதினதை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நாங்க சமாரியார்கள் போல சில புஸ்தகங்களை நாங்க படிக்காம ஏற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்க உம்முடைய வார்த்தை இந்த 66 புஸ்தகங்களையும் நாங்க உம்முடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு, அது எங்கள் விசுவாசத்திற்கும், எங்களுடைய வாழ்க்கைக்கும் அதை பயன்படுத்தி, நாங்க உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும். நாங்க இப்பொழுது ஆண்டவரே தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீர் ஆண்டவரே. மெனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. நாங்க சர்ச்லயும், மற்ற விசுவாசிகளுடையும், குடும்பத்தோடும் தனியாகவும் நாங்க தொழுது கொள்ள நீர் உமது குமாரன் மூலமாக எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறீர். நாங்க உம்மை தொழுது கொள்ள வர்றப்போ, நாங்க இந்த வசனத்துல பார்த்தபடி வணங்கவும், பணிந்து கொள்ளவும், தொழுது கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. நாங்க பணிந்து, குனிந்து, முழங்கால் படியிட்டு, அது பிசிக்கலா மாத்திரம் இல்ல ஆண்டவரே, எங்க மனதிலயும் நாங்க முழுவதுமாக சரணடைந்து, சந்தோஷத்துடன் உம்மை வழிபட நீர் கிருபை செய்தருளும். லார்ட், பி வித் அஸ். லார்ட், ஹெல்ப் அஸ். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.